தானியேல் 11ஆம் அதிகாரம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 45 வரை. Daniel 11th chapter verse 1 to 45. Verse 1. மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். Also I, in the first years of the Darius the Mede, even I stood to the confirm and shew the strengthen him. வசனம் 2. இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதே, இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவிலே எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பான். எல்லோரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னாகிய தன் ஐஸ்வர்யத்திலும் பலம் கொண்டு கிரேக் ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். And now I will show thee the truth. Behold, and there shall stand up he, the king in the Persia, and this fruit and shall be the riches than they shall, and by his own strength and to God his own rich he shall and stir up all against this realm of the Greek. வசனம் 3. ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடியே செய்வான். And a mighty king shall stand up, that I shall rule with great dominion and do according to his own will. வசனம் 4. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பங்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் இல்லாத வேறு ஒருவர்களிடமாய் தாண்டி போகும். And when he shall stand up, his own kingdom shall be unbroken, and shall be divided toward the 4 winds of heaven, and not to his own posterity, and according to this dimension which he ruled for. This kingdom shall be and the plucked up even for other basic those. வசனம் 5. தென் திசை ராஜா பலவானாய் இருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும். And the king of the south shall be strong, and one of these princes and shall be the strong above him. And how the dimension is and dimension shall be the great dimension. வசனம் 6. அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கும் தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்திலே வருவார். ஆனாலும் அவர்களுக்கு புயபலம் இரமற்று போகும். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவர்களும் அவைகளை அழைத்து வந்தவர்களுக்கும் அவைகளை பெற்றவனும் அவைகளை அக்காலங்களிலே பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். And in the end of year they shall join themselves unto God, for the king's daughters of his south and shall come to the king of the north to the make agreements, but she shall not return this power of the arms and natural shall he stand nor his arms, but and there shall be the given up, and they that forgot here
and eat that and forget here, and eat that and strengthen here in this time. வசனம் 7. ஆனாலும் அவர்களுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்திலே எழும்பி இராணுவத்துடனே வந்து வடதிசை ராஜாவின் அரண்மனைப்புகளில் பிரவேசித்து அவர்கள் விவரித்து, but though of the branch of roots shall one stand up in his eastern, which shall come with an army, and shall enter into this fruit trees of the king of the north, and shall dare against them, and shall prevail. வசனம் 8. அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளி பொன்னும் ஆகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். And shall also carry captives to the Egypt their gods with their princes and with their visuals of the silver and the gold and of the gold, and he shall and continues more years and then the king of this north. வசனம் 9. தென் திசை ராஜா அவன் ராஜ்யத்திற்கு விரோதமாக வந்து தன் தேசத்திற்கு திரும்பி போவான். So the king of the south shall come into this and kingdom, and shall return into this own land. வசனம் 10. ஆனாலும் அவனுடைய குமாரர்கள் யுத்தம் செய்ய எத்தனித்து குமாரன் சேனைகளை கூட்டுவார்கள். அவர்கள் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தங்கலந்த சிறுவான். But his hand shall be the strength up, and shall assemble a multitude of the great foes, and one shall greatly command the overflow, and pass regard them shall be turned and be stranded up even to this and forties. வசனம் 11. அப்பொழுது தென் திசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடு யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையும் ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். And the king of the south shall be unmoved with his shoulders, and shall come further the fight with them, even with the king of the north, and he shall shed forth a great multitude, but this multitude shall be the given to the east. And வசனம் 12. அவன் இந்த சேனையை நீங்கின பின்பு அவனுடைய இருதயம் கருவம் கொள்ளவும் அவன் அநேகாயிரம் பேரை மடிப்பான், ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். And when he had taken away this multitude, his heart shall be lifted up, and he shall cast down and many 10,000s, but he shall not be strengthened by it. வசனம் 13. சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்பவும் முந்தின சேனைகளிலும் பெரியதான சேனைகளை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பவித்ததோடு நிச்சயமாய் வருவான். For these kings of the north shall return and shall set that forth a multitude and greater than the former, and shall greatly come after Gresham, here with a great army, and with much horse. வசனம் 14. அவர்களில் தோன்றிய ராஜாவுக்கு விரோதமாக அநேகர்கள் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள தோன்றர்களின்
புத்திரர்கள் தரிசனத்தை நிறைவேற்ற தங்கள் உயர்த்துவார்கள். And in those times therein shall many stand up and against the king of the south, also the rivers of this people shall and excellent themselves to they establish this vision, but they shall and fall. வசனம் 15. வடதிசை ராஜா வந்து பத்தளம் போட்டு அரணான நகரங்களையே பிடிப்பான். தென் திசை ராஜாவின் புயங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற்று போகும். எதிர்க்கு பலன் இராது. So the king of the north shall become and the cause of man of mount and take this most and force city and the terms of the south and shall and not and with strength nature is an chosen people nature shall and there be any strength to the strength. வசனம் 16. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்திலே வெகுவானான். எல்லாம் அவன் கைவசமாகும். But he that and cometh against him shall do and according to his own will, and no knee shall and stand before him, and he shall and stand in the glorious land, and which be is and shall be there consummate. வசனம் 17. நான் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னுடன் கூட செம்மை மார்க்கத்தக்கதாரும் வர அவன் தன் முகத்தை திருப்புவான். அப்படியே செய்ய கூடாதுண்டபடி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவனாலே ஸ்திரீ சிறப்பறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். He shall and also set his and force to the enter with her strengthen of this world and kingdoms and upgrades one with him, and those shall and he do, and he shall give him the daughters of the woman corrupting here, and but she shall not stand and this shade and shall be for him. வசனம் 18. பின்பு அவன் தன் முகத்தை தீவுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாதிபதி அவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணும் இல்லாமல் அவன் செய்த நிந்தையின் நிமித்தம் அவனுக்கு சிரிக்கட்டுவான். After this shall and he return these and flows unto these isles, and shall and take many, but the princes for his own belief shall and cause the reproach offered by him to the cause it thought is an own reproach. He shall and cause it to turn upon him. வசனம் 19. ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான். அங்கே இடறி விழுந்து காணப்படாமற்று போவான். Then he shall and turn his and first toward and this forth to these own lands, but he shall and stumble and fall and not be and found. வசனம் 20. செழிப்பான ராஜ்யத்திலே தண்டலக்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆகிலும் சில நாள்களுக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைவான். Then shall and stand and up in his and reserves of the Turks in the glory of kingdoms, but and within few days he shall and be and destroyed and nurture in the anger near in this battle. வசனம் 21. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். அவனும் ராஜ்யபாரத்தின் மேன்மையையும் கொடாதிருப்பார்கள்.
ஆனாலும் அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான். And he lives an extra shall stand up ever present to the woman. They shall not give the in honor of the kingdom, but it shall come in the principally and obedient the kingdom by the filters. வசனம் 22. பிரவாகமாய் வருகிற சேனைகள் அவனாலேயே பிரவாகமாய் முறியடிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். And with the armies of floor shall they be overflow for before him and shall be broken here also these princes of the covenants. வசனம் 23. என்ன என்றால் அவன் உடனே சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களுடனே புறப்பட வந்து பலன் கொள்வான். And after this land is made and with him he and shall walk and declare for he shall come up and shall become strong with a small and people. வசனம் 24. தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையிலே அவன் உடன் பிரவேசித்து தன் பிதாக்களுடன் தன் பிதாக்களின் பிதாக்களுடன் செய்ததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருள்களை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அவர்களுக்கு விரோதமாக தனக்குள் உபகரணங்களாய் யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். He shall enter principally even and pen this and for Petrus place of the province and he and shall do that and which and he is and fathers have not and done near is and fathers he shall and subscribe among them the prey and spoil and riches and he shall prosecute is and devish against the strong holds and even for a time. வசனம் 25. பின்னும் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடும் போர் செய்த தன் வல்லமையையும் தன் சஸ்திரங்களையும் எழுப்புவான். அப்பொழுது தென் திசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்துடனே போய் கலக்க பண்ண ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக ஆலோசனைகளை பண்ணி இருந்தபடியினால் அவன் நிற்க மாட்டான். And he shall answer how is an power and is an rage against this king of the south with his great armies, and the king of the south shall be a stranger of the battle with a very great and the mighty armies, but he shall not stand for they shall and fourscore device against me. வசனம் 26. அவனுடைய போஜனங்களையும் சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள். ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும். அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். He they that and feed of the protection of his enemy shall and destroy him, and his army shall and overflow, and many shall fall down shedding. வசனம் 27. அந்த இரண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமையை செய்ய நினைக்கும் ஒரு பந்தியில் இருந்து போய் பேசுவார்கள், ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்திற்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். And both these and kings and hearts shall be to do mischief, and they shall and speak lies at one table, but it shall and not and prosperous,
for it, and this end shall be that time and appointed. வசனம் 28. அவன் மகா சம்பத்தோடும் தன் தேசத்திற்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்திற்கு திரும்பி போவான். Then shall he return unto his lands with the great riches, and his inheritance shall be against the holy covenants, and he shall do excellence, and return to his own land. வசனம் 29. குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான். ஆனாலும் அவனுடைய முன் நடபடி போல் இராது. At this time and appointed he shall return and come toward and the south, but it shall not be as the former, or as this latter. வசனம் 30. அவனுக்கு விரோதமாக கீதியமின் கப்பல்கள் வரும். அதனால் அவன் மனநோவுடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோகம் கொண்டு அதற்கானதை செய்ய பரிசுத்த உடன்படிக்கைகளை தள்ளுவார்கள். அனுசரிப்பான். For the sheep of the Gottam shall come against him, therefore he shall be engraved and return and have indignation against the holy covenants. So shall he do, he shall even return and heave an intelligence with them that forsake the holy covenants. வசனம் 31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். Aram shall stand and his pots, and they shall plucked and sanctuaries of the strong, and shall take away the daily sanctuaries, and they shall place that an abomination, that and make it desolate. வசனம் 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களே இச்சகம் பேசுவார்களால் கள்ள மார்க்கத்தாரன் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடக்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். And such as do wickedly against the covenants shall he corrupt by the victorious, but the people that do can and their and God shall be strong and do an exploit. வசனம் 33. ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேகர் நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினினாலும் இருப்பினாலும் கொள்ளை நோயினாலும் விழுவார்கள். And they that understand among the people shall instigate many. Hate they and shall fall by the sword and famine, by the captivity and by the succor many days. வசனம் 34. அப்படியே அவர்கள் விடுவையில் கொஞ்சம் ஒத்தாசையில் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேக இச்சகம் வார்த்தைகளோடும் அவர்களுடைய ஒட்டிக்கொள்வார்கள். Now when they shall fall, and they shall be open with a little hair, but many shall cleave to the with an flatterers. வசனம் 35. அறிவாளிகளையும் புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்கலம் இருக்கிறதற்கும் அவர்கள் சிலர் விழுவார்கள். முடிவு பரியந்தமும் இப்படி இருக்கும். குறைத்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். And some of them of the understanding shall fall
destroy them and to the make them with even to the time of the end, because it is hid for a time and a panic. 36 ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி இந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களையும் பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்விக்கப்பட்டது நடந்திற்று. And the king shall do according to this will, and he shall and excellence himself and magnify himself above every god, and shall and speak marvelous things against the God of the gods, and shall and prosper till the introduction be the accomplished, for that demand shall be and done. வசனம் 37 அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் தன் தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, neither shall he regard the God of his fathers, nor this desire of the woman, nor regard any gods, for he shall magnify himself above all. வசனம் 38 அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனையே பொன்னிலும் வெள்ளிலும் ரத்தினங்களிலும் உச்சிதமான வஸ்துக்களிலும் கணம் பண்ணுவான். But in his own estate shall and he honor the God for fools, and the God whom his fathers cannot not shall he honor with gold and silver, and with precious and stone and pleasant things. வசனம் 39 அவன் அரண்மனைப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவர்களுக்காகவும் செய்யவும் என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாகி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்திற்காக பங்கிடுவான். Those shall he do in the most and strong, hold with this strong God, whom he shall acknowledge it and increase with glory. And he shall cause them to the rule over many, and shall drive the land for gain. வசனம் 40 முடிவு காலத்திலே என்னவென்றால், தென் திசை ராஜா அவனுடனே முட்டுக்கு நிற்பான். வடதிசையிலே ராஜா ரதங்களுடன் குதிரைகளுடனும் அநேக கப்பலுடனும் சூறை காற்றுகள் போல அவனுக்கு விரோதமாக வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவேசித்து கடந்து போவான். And at the time of that end shall the king of the south was hurt him, and king of the north shall come against him like a whirlwind, and with chariots and with horsemen and with many ships, and he shall enter into the countries, and shall overthrow and pass forward. வசனம் 41 அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதேமும் மோவாப்பும் அம்மோன் புத்திரரும் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பு போவார்கள். He shall enter also into the glorious land, and many countries shall be overthrown, but thee shall escape out of the hands even Eden
of Moab, and the chief of the children of the Ammon. வசனம் 42. அவன் தேசங்களின் மேலே தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசத்திலே தப்புவதில்லை. Shall and stretch for the hands also upon the countries, and the lands of the Egypt shall not escape. வசனம் 43. எகிப்தியருடைய பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வரியங்களையும் சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வான். லீபியோரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் சொல்வார்கள். But he shall have the power and over these treasuries of gold and of silver, and over all the precious things of the Egypts, and laborers and of Ethiopians shall be at these steps. வசனம் 44. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்கரிக்க பண்ணும். மகா உக்கிரத்துடனே புறப்பட்டு போய் but tidings out of the east and out of the north shall trouble him. Therefore he shall and go forth with an great fury to the destroy and the unsurely to make your way many. வசனம் 45. சமுத்திரங்களும் இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதங்களிடத்திலே தன் அரண்களாகிய கூடாரங்களையும் போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவரும் இல்லாமல் அவன் முடிவடைவான். And he shall and plants this tabernacle have his own place, but when this sees in the glorious holy mountain, and he shall come to this end, and no knee shall help him.